இன்னைக்கு 14வது தசகம் ஆரம்பிக்க போறோம். சுதர்சன கதா பரத்வாஜாசிரம பிரவேசம். சுதர்சனனுடைய கதை. அதாவது போன வாரமே நான் சொன்னேன், ஒரு 4 தசகத்துக்கு சேர்ந்த மாதிரி போகும் இந்த ஒரு கதை. ஒரு ராஜாவோட கதை. ஒரு மூவி பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு நன்னா இருக்கும். அதுல ஆனா அம்பாள் எவ்வளோ அவனுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சது. அந்த உதத்தியனுக்கு வந்த மாதிரியே அவனுக்கே தெரியாம அவனுக்கு எப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சது, அவன் வாழ்க்கையையே எப்படி மாத்திட்டு ராஜ்யம் எப்படி அவனுக்கு திருப்பியும் கிடைச்சதுங்கிறதெல்லாம் வரும். ரொம்ப அழகா, நான் அதான் சொன்னேனே, மூவி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அழகான கதை. சோ கேரக்டர்ஸ் நேம் எல்லாம் கண்ணாபின்னான்னு நிறைய வரும். நான் மெயின் கண்டென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் ஃபாலோ பண்ண முடியும். சோ கோசல தேசத்துல சூரிய வம்சத்துல துருவசந்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானாம். துருவசந்திங்கிறது அந்த ராஜா பேரு. அவனுக்கு 2 வைஃப்ஸ் இருக்கா. ஒண்ணு ஆஹ் வீரசேனன் அப்படிங்கிற கலிங்க நாட்டு அரசனுடைய மகள் மனோரமா. மனோரமாங்கிறவ ஒரு வைஃப். இன்னொரு வைஃப் உஜ்ஜயினி நாட்டு ராஜா யுதாஜித்தோட மகள் லீலாவதி. சோ 2 வைஃப். ஓகேவா? துருவசந்திங்கிற ராஜா, மனோரமான்னு ஒரு வைஃப், லீலாவதின்னு ஒரு வைஃப். சோ 2 வைஃபோடையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தார் அந்த ராஜா. அதே மாதிரி தர்மத்தையும் அவர் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தார். அவருடைய வர்ணாசிரம தர்மம், ஒரு க்ஷத்ரியனுக்கே உரிய தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி அவ நாட்டவரும் தர்மத்தை கடைபிடிக்கும்படி அவர் அவ்வளோ அழகா அரசை ஆண்டுண்டு வந்தா. அந்த அயோத்தியே நல்ல வளத்தோட இருந்தது அவர் ஆளும் பொழுது. 2 வைஃப் இருந்தாலும் ரொம்ப சுமூகமா 2 பேரோடையும் சந்தோஷமா பிரச்சனை இல்லாம வாழ்ந்துன்னு வந்தார். கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷமா போச்சு. அப்புறம் லீலாவதி அப்படிங்கிற வைஃபுக்கு சத்ருஜித் அப்படிங்கிற ஒரு புள்ள பிறந்தான். அதே மாதிரி இன்னொரு வைஃப், ஃபர்ஸ்ட் வைஃப் மனோரமா இருந்தா இல்லையா, அவளுக்கு பிறந்த அந்த புத்திரன் பேர் தான் சுதர்சனன். சுதர்சன கதா தான் இது ஃபுல்லா வருது. சோ ஃபர்ஸ்ட் வைஃப் மனோரமாக்கு சுதர்சனன் ஒரு பையன் பிறந்தான். 2வது வைஃப் லீலாவதிக்கு சத்ருஜித் அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தான். ஒரு நாளைக்கு வேட்டையாடுறது, ராஜானாலே வேட்டையாடுவா இல்லையா, சோ வேட்டையாடுறதுக்காக அந்த ராஜா துருவசிந்து போற காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு சிங்கத்தால தாக்கப்பட்டு அவர் அங்கேயே மரணம் அடைகிறார் அந்த ராஜா. சோ துருவசந்தி மரணம் அடைஞ்ச அப்புறம் இப்போ யாருக்கு பட்டாபிஷேகம் பண்றது? அதாவது மனோரமாவுடைய பிள்ளையான சுதர்சனுக்கா, இல்ல லீலாவதியோட புள்ள சத்ருஜித்துக்கா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறா. மூத்த பிள்ளைக்குதான் எப்பவுமே ராஜ்யம் இது வரும் இல்லையா. சோ சுதர்சனன் தான் மூத்த புள்ள. சோ குலகுரு வசிஷ்டர் அப்புறம் மந்திரிகள் எல்லாரும் யோசிக்கிறா, இது பண்றா. அப்ப அந்த மூத்த புள்ள சுதர்சனனுக்கு தான் அரசனுக்குரிய இது. ஏன்னா அவனுக்கு தான் மூத்த புள்ள பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். மோரோவர் அவனுக்கு நல்ல சாந்த குணம் இருக்கு, நல்ல ரூபம் உடையவனாக இருக்கான். சோ அவன் மூத்த பிள்ளையாவும் இருக்கான். சுதர்சனே பட்டத்திற்கு உரியவன் அப்படின்னு நிச்சயம் பண்ணான். அப்போ என்ன பண்றா, அந்த 2வது வைஃப் இருக்கா இல்லையா லீலாவதி, லீலாவதியோட அப்பா உஜ்ஜயினியோட ராஜா சொன்னேன் இல்லையா யுதாஜித், இவன் தான் இதுல வில்லன் ரோல். ஒரு மூவி மாதிரியே சொல்றேன். சோ அந்த யுதாஜித்துங்கிறவ அங்க வரா, பட்டாபிஷேகம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரும் மந்திரிகள்லாம் டிசைட் பண்ணினா இல்லையா. சோ இந்த தாத்தா, அதாவது சுதர்சனனுடைய தாத்தாவும் வரார் வீரசேனன். அதே மாதிரி சத்ருஜித்தோட தாத்தா யுதாஜித்தும் அங்க வரா, பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு உடனே. அங்க வந்த உடனே அங்க வாக்குவாதம் நடக்கிறது. அவ தன்னோட பேரனுக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு நினைச்சுண்டு அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறா.
சோ இவன் யுதாஜித் என்ன சொல்றான், சுதர்சனன் மூத்த பிள்ளையா இருக்கலாம், ஆனா அவன் ஒரு ரொம்ப அப்பாவி சாந்த குணம், அந்த குணம் அரசாட்சிக்கு ஏற்றது அல்ல, அதனால என் பேரன் சத்ருஜித்து தான் பட்டம் சூட்டணும் அப்படின்னு யுதாஜித் சொல்றான். உடனே வீரசேனன் எப்படி பேசாம இருப்பாரா? இல்ல, மூத்த மனைவி தர்ம பத்தினி என் மகள், அதனால அவளுடைய மகனான சுதர்சனன் தான் ராஜாவுக்கு தகுதியானவன்னு அவர் வாக்குவாதம் பண்றார். ரெண்டு பேரும் விவாதம், அவ்வளோ கொடிய விவாதமா பெயின்றிருக்கு. முடிவுல வாய்ச்சொல் போரா ஆச்சு. யுத்தம் ரெண்டு பேருக்கும் நடக்க ஆரம்பிக்கிறது. சோ ரெண்டு பேரோட பக்கத்துலயும் வீரர்கள் அப்படி சண்டை போடுறா, எக்கச்சக்க பேர் செத்து போறா. கடைசியில என்ன ஆகுது, யுதாஜித் தான் ஜெயிக்கிறான், வீரசேனன் பலியாகி மரணம் அடைகிறான். அதாவது சுதர்சனனோட தாத்தா செத்து போயிடுற, அந்த சத்ருஜித்தோட தாத்தா யுதாஜித் ஜெயிச்சுடுற. சோ வீரசேனன், அதாவது அந்த சுதர்சனனுடைய தாத்தா செத்து போன அப்புறம் சத்ருஜித்துக்கு பட்டம் கொடுத்துடுற. ஏன்னா அவன் சைடு யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இவன் ரைட்ரேல என்ன பண்ணா, உஜ்ஜயினி நாட்டு அரசரான யுதாஜித் தன்னுடைய பேரன் சத்ருஜித்துக்கு பட்டம் கட்டுற அங்க. ஆனா என்னன்னா, சத்ருஜித் அப்போ சின்ன பையன்தான், அவன் இன்னும் பாலகனாதான் இருந்தான். அதனால அவனுக்கு பேருக்கு முடிசூட்டிட்டு அவரோட தாத்தா யுதாஜித் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். ஏற்கனவே கோசல நாடு அவர் துருவசிந்து அவ்வளோ நன்னா பராக்கிரம பண்ணிட்டு வந்தார், அவ்வளவு பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அப்பேற்பட்ட சம்பத்துக்கள் நிறைந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது அந்த ராஜ்யம். ஆனா இப்ப அது யுதாஜித் கையில வந்தெடுத்து அவரை கேட்பதற்கு ஆளும் இல்லை. சோ இஷ்டப்படி அவர் ராஜ்யத்தை ஆண்டுண்டு வந்தாராம் அவர். சோ அவர் மனசுல நினைச்சதும் அதுதான், அதாவது எப்படியாவது இந்த கோசல ராஜ்யம் தம் பேருக்கு வரணும் அப்படிங்கிறது. சோ தன்னா தாராளமா பேருக்கு அந்த பாலகன் மன்னனா இருந்தாலும் இவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் இவர் கையில. சோ அதனால என்ன ஆறுது, அந்த மூத்ததாரம் முதல்ல இவ மனோரமாக்கு கவலை வந்துடுத்து. அப்பாவும் யுத்தத்துல செத்து போயிட்டா, நம்மளுக்கு உதவி பண்றதுக்குன்னு யாருமே இல்ல. முன்னாடி அந்த மந்திரிகள்லாம் ஆதரிச்ச மந்திரிகளும் இப்ப அந்த யுதாஜித்தை ஆதரிக்க தொடங்கிட்டா. அதனால எந்த நேரமும் தனக்கும் தன் மகனுக்கும் துன்பம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்கிறார். இனிமே இத பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம என்னையும் என் பிள்ளையையும் நான் தான் காத்துக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரே ஒரு மந்திரி, எங்க போனாலும் ஒரு கெட்டவா கூட்டத்துல ஏதோ ஒரு தர்மம் தழைக்கணும் இல்லையா, ஒருத்தராவது நல்லவா இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அந்த மந்திரி கூட்டத்துல விதல்லன் அப்படிங்கிற ஒரு மந்திரி ஒரு நம்பிக்கைக்குரிய மந்திரியா இருந்தான். சோ அவனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறா, அவன்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு. அப்போ அவன் ஒரு ஐடியா கொடுக்கறான். அந்த ஐடியா மாதிரி இவ என்ன பண்றா மனோரமா, நான் எங்க அப்பா ராஜ்யத்தை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய சுதர்சனனையும் அழிச்சுண்டு அவ காட்டு வழியா போயிட்டே இருக்கா. காட்டு வழியா போகும்போது என்ன ஆறுது, அவ இருக்கிற கொஞ்சம் நஞ்ச செல்வங்கள்லாம் கையில எடுத்துன்னு போறா இல்லையா, ஏன்னா எப்படி இருந்தாலும் தப்பிச்சு போகணுங்கிறது தான் அவ பிளான். டைரக்டா அப்படி சொல்லிட்டு போக முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லி தப்பிக்க பாக்குறா. ஆஹ் அவ கொஞ்சம் கையில இருக்கிற அந்த செல்வங்கள் நகைகள் எல்லாம் போட்டுன்னு போறா இல்லையா, காட்டுல போகும்போது கள்வர்கள் இவாள வழிமறைச்சு அதையும் புடுங்கின்ட்டா. சோ எல்லாத்தையும் இழந்துடுறா. மனம் வருந்தி அழறா, எப்படி ஒரு நாட்டை ஆண்டுன்னு இருந்த ராணிக்கு இப்படி ஒரு ஆஹ் நிலைமை. சோ எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறா. ஒரு நதிக்கரை வருது, அதுல ஒரு படகு ஏறி அந்த திரிகூட பர்வதம்க்கு சேரறா. அங்க பரத்வாஜ ஆசிரமத்துக்கு சேரறா மனோரமாவும் அவருடைய பிள்ளையும் சுதர்சனனும். சோ எந்த காரியத்தை நினைச்சு பண்ணாலும் அந்த எல்லாமே அம்பாளுடைய லீலை தான் இல்லையா, கரெக்டான இடத்துக்கு அவ சேர்ந்துட்டா. பரத்வாஜ முனிவர்ங்கிறவர் ஒரு சிறந்த தபஸ்வி, அப்பேற்பட்ட இரக்க மனம் கொண்டவர். சோ
பயந்துண்டு அழுதுண்டு மனம் நடுங்கின்னு இருக்கா மனோரமா. சோ எல்லாத்தையும் வந்து சொல்லறா அந்த முனிவர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும். அப்போ அந்த பரத்வாஜ முனிவர் சொல்றார், கவலையை விடு, இங்கு நீங்க சுகமாக பாதுகாப்பாக இருக்கலாம், நீயும் உன் புள்ளையும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு காலத்துல உன் புள்ள திருப்பியும் அரசனா ஆவான், இதுல சந்தேகமே வேண்டாம், உனக்கு இனிமே எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். சொல்லிட்டு இது வந்து இது ஃபுல்லா அந்த மந்திரி வந்து கூடவே வந்திருக்கான் இது வரைக்கும். அந்த வித்தல்லன்னு ஒரு நம்பிக்கையான மந்திரி யார் இவாளுக்கு ஆலோசனை குடுத்தாலும். அவன் வந்து சரி அப்பாடா இனிமே என் ராணிக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு நிம்மதியா அவன் திருப்பியும் ராஜ்யத்துக்கு போயிட்டான் அந்த வித்தல்லன். யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே வந்தான். சைலண்டா இங்க வந்து நல்ல இடத்துல சேர்த்துட்டோம் அப்படின்ற திருப்தியோட அவன் திருப்பியும் போயிட்டான். அப்ப வந்து அங்க யுதாஜித்துக்கு அப்பதான் தெரிய வருது இத மாதிரி இவோ இது பண்ணிதான் பிளான் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் யோசிக்கிறான். அதாவது வியாதி விரோதி ரெண்டும் ஒரே மாதிரிதான். அதாவது வியாதி இருந்தாலும் சரி, விரோதிகளா இருந்தாலும் சரி, உடனே அத வந்து நிவர்த்திக்கணும், இல்லைன்னா அது நம்மளுக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யுதாஜித். சோ இந்த மனோரமாவையும் சுதர்சனையும் வந்து அவன் எனிமீஸா தான் நினைக்கிறான் அவன். சோ இப்போ அவ தப்பிச்சு அங்க போயிட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இந்த ராஜ்யத்தை அபகரிக்க அவ முயற்சி பண்ணுவாளே, அது நம்மளுக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். அதனால இவ தப்பிச்சு போனாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவளை கொன்னுடணும், அப்பதான் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அந்த தாத்தா. அதாவது சத்ருஜித்தோட தாத்தா யுதாஜித். சோ அப்போ அவ தேடி அலையறா, எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு படைய விட்டு தேடுறான், அவனும் தேடுறான். கடைசியில அவளுக்கு தெரியறது இந்த மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துலதான் இவ 2 பேரும் இருக்கா அப்படின்னு. சோ அப்புறம் அங்கேயே வந்துடுறாங்கங்க நேரா யுதாஜித் அவனுடைய படை மந்திரிகள் எல்லாரும் அங்க வந்துடுறா. சோ அங்க இது மனோரமா பாத்துடுறா, பயப்படுறா, ஐயோ என்ன பண்ண போறானோ, நம்மள திருப்பியும் வந்து இது பண்ணிட்டு போயிடுவானோ, இல்ல நம்மள கொன்னுடுவானோன்னு பயப்படுறா. அப்போ யுதாஜித் கிட்ட வந்து பரத்வாஜ முனிவர் சொல்றார், இப்படி இங்க யாரும் வரல அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அவன் வந்து மரியாதையா அனுப்பிடுங்கோ, இல்லைன்னா நான் பலாத்காரமா அவளை கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் யுதாஜித். அப்ப வந்து பரத்வாஜ ஆசிரமத்துல பரத்வாஜ முனிவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறார், என்ன சரணடைஞ்சவாள நான் உன்னோட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு, முடிஞ்சத பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அப்ப வந்து மந்திரிகள்லாம் வந்து யுதாஜித் கிட்ட சொல்றான், இல்ல முனிவர்களோட நம்ம பகை வளர்த்துக்க கூடாது, ஏன்னா சத்திரியனோட பலத்தோட தபோபலத்துக்கு வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த அந்த கதையை வந்து சொல்றா யுதாஜித் கிட்ட. அதாவது விஸ்வாமித்ரர் ராஜாவா இருந்த போது வசிஷ்டர் தேர்ந்து காமதேனுவை அபகரிக்க பார்த்த. அப்ப வந்து கடைசியில வந்து அது முடியல. அப்ப அவர் வந்து அப்பதான் ரியலைஸ் பண்ண சத்திரிய பலத்தோட தபோபலம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறத ரியலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து விஸ்வாமித்ரர் வந்து இதுவாவே ஆனர், என்னது முனிவரா ஆனர். தவம் பண்ணி அந்த தேஜோ பலத்தை எல்லாம் அவர் அடைந்தார். அதனால இவ சொல்றான், நம்ம முனிவர் கிட்ட பகைமை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து சொல்ற அந்த மந்திரிகள். சரி யுதாஜித்துக்கும் அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. அதனால பரத்வாஜரை வணங்கி திருப்பியும் அவன் நாட்டுக்கே போயிட்டான் ஒரு நம்பிக்கையோட. சரி இவாளால எந்த ஆபத்தும் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் பரத்வாஜ ஆசிரம பிரவேசம். கடைசி ஸ்லோகத்துல இந்த ரைட்டர் அதாவது நம்பூத்திரி என்ன சொல்றார் அப்படின்னா, மனோரமாவுக்கும் சுதர்சனுக்கும் அபயம் தரத்துக்கு பரத்வாஜ முனிவர் இருந்தார். சோ அந்த யுதாஜித் அப்படிங்கிற அந்த கொடியவனிடமிருந்து பரத்வாஜ முனிவர் இவாளை காப்பாத்தினார்.
எனக்கு அதே மாதிரி ஒரு கொடியவன் என்னை துரத்தின்னு இருக்கான். அது யாரு? யுதாஜித்துங்கிறது என் வாழ்க்கையில இந்த சம்சார சாகரம்ங்கிறது தான் யுதாஜித்து. அந்த சம்சார சாகரத்துல நான் சிக்கின்னு இருக்கேன். ஆனா எனக்கு காப்பாத்த அவளுக்கு பரத்வாஜ முனிவர் இருந்தா, எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. நீ மட்டும்தாம்மா துணை. அதனால உன் பாதத்துல நான் சரணடைகிறேன். என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள வேண்டிக்கிறார். சோ இதுக்கப்புறம் என்ன ஆப்போறது, எப்படி சுதர்சனனுக்கு தேவி தரிசனம் கொடுத்தா அப்படிங்கிறது அடுத்த தசகம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ ஸ்லோகத்துக்கு போலாம். நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும். வெங்கடேஸ்வரன் சார் சொல்லலாம் வாங்க. ஓகே மேடம். முதல் ஸ்லோகம். ராஜா புராசீத் கில கோசலேஷு ராஜா புராசீத் கில கோசலேஷு धर्मैकनिष्ठो ध्रुवसन्धिनामा धर्मैकनिष्ठो ध्रुवसन्धिनामा आस्तां प्रिये अस्य मनोरमा च आस्तां प्रिय अस्य मनोरमा च लीलावती चेति दृढानुरक्ते लीलावती चेति दृढानुरक्ते राजा पुरासीत् किल कोसलेषु धर्मैकनिष्ठो ध्रुवसन्धिनामा आस्तां प्रिये अस्य मनोरमा च लीलावती चेत् दृढानुरक्ते राजा पुरासीत् किल कोसलेषु धर्मैकनिष्ठो ध्रुवसन्धिनामा आस्तां प्रिये अस्य मनोरमा च लीलावती चेति दृढानुरक्ते. ஓகே, சோ ராஜா துருவசந்தி, மனோரமான முதல் வைஃப், லீலாவதின்னு ரெண்டாவது வைஃப், நன்னா ராஜ்யத்தை ஆண்டுண்டு வந்தான். நெக்ஸ்ட் வீணா மேம். வீணா 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 மேம். வீணா வாங்கோ. मनोरमा सूत सुदर्शनाख्यम् मनोरमा सूत सुदर्शनाख्यम् कुमारकं शत्रुजितं च सान्या कुमारकं शत्रुजितं च सान्या संवर्धयंस्तौ मृगया विहारी संवर्धयंस्तौ मृगया विहारी वने नृपोहा हरिणा हतोऽभूत् वने नृपोहा हरिणा हतोऽभूत् मनोरमा सूत सुदर्शनाख्यं कुमारकं शत्रुजितं च सान्या संवर्धयंस्तौ मृगया विहारी वने नृपोहा हरिणा हतोऽभूत् मनोरमा सूत सुदर्शनाख्यं कुमारकं शत्रुजितं च सान्या संवर्धयंस्तौ मृगया विहारी वने नृपोहा हरिणा हतोऽभूत्. சோ மனோரமாங்கிறளுக்கு சுதர்சனன்ற பையன் பிறக்கிறான், லீலாவதிக்கு சத்ருஜித்ன்ற பையன் பிறக்கிறான். காட்டுக்கு போற அங்க சிங்கத்தால அடிபட்டு மரணம் அடைந்தார். நெக்ஸ்ட் வாணி வாங்கோ. विचिन्तयन् राजकुलस्य वृत्तम् विचिन्तयन् राजकुलस्य वृत्तम् तज्ज्येष्ठपुत्रस्य सुदर्शनस्य राज्याभिषेकाय गुरुर्वसिष्ठः வசிஷ்டச்சகாரன்னு இருக்கு. அந்த இஷ விசர்க்கமா மாத்திடுவோம். சோ சக்காரல நெக்ஸ்ட் பாதம் ஆரம்பிக்கும். चकार मन्त्रं सचिवैः समेतः विचिन्तयन् राजकुलस्य वृत्तम्
तज्ज्येष्ठपुत्रस्य सुदर्शनस्य राज्याभिषेकाय गुरुर्वसिष्ठः चकार मन्त्रं सचिवैः समेतः विचिन्तयन् राजकुलस्य वृत्तं तज्ज्येष्ठपुत्रस्य सुदर्शनस्य राज्याभिषेकाय गुरुर्वसिष्ठः चकार मन्त्रं सचिवैः समेतः. ஓகே. சோ யாருக்கு ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுங்கும் போது வசிஷ்டரும் மந்திரிகளும் சேர்ந்து மூத்த மகனான சுதர்சனனுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஆலோசிச்சு முடிவு பண்றா. எல்லாம் அதுக்கு ஏற்பாடு. நெக்ஸ்ட் உமாகுமார் வாங்கோ. மாதா மக சத்ருஜிதோ யுதாஜித். மாதாமஹ சத்ருஜிதோ யுதாஜித். சோ யுதாஜித் அபியேத்தியன்னு இருக்கு இல்லையா? த வந்து இத்து அவ பிரியும். சோ யுதாஜித் அபியேத்திய அப்படின்னு வரும். அபியேத்திய சத்யோ மித வீரியசாலி. அப்யேத்ய சத்யோ மித வீரியசாலி. ராஜ்யே ஸ்வதௌஹித்ரமிஹாபிஷிக்தம். ராஜ்யே ஸ்வதௌஹித்ரமிஹாபிஷிக்தம். கர்த்தும் குபுத்திः குருதே ஸ்ம யத்னம். கர்த்தும் குபுத்திः குருதே ஸ்ம யத்னம். மாதாமஹ சத்ருஜிதோ யுதாஜித் அப்யேத்ய சத்யோ மித வீரியசாலி. ராஜ்யே ஸ்வதௌஹித்ரமிஹாபிஷிக்தம். கர்த்தும் குபுத்திः குருதே ஸ்ம யத்னம். மாதாமஹ சத்ருஜிதோ யுதாஜித் அப்யேத்ய சத்யோ மித வீரியசாலி. ராஜ்யே ஸ்வதௌஹித்ரமிஹாபிஷிக்தம். கர்த்தும் குபுத்திः குருதே ஸ்ம யத்னம். வெரி குட். சோ ரெண்டு தாத்தாவும் தாம் பேரந்தான் வரணும், தாம் பேரந்தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சண்டைக்கு ஆரம்பிக்கிறான். முதல்ல விவாதமா ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் சுஜாதா வாங்கோ. மனோரமாயா அபி வீரசேனஹ. मनोरमाया अपि वीरसेनः पिताभ्युपेत्याशुरुरोधतस्य. पिताभ्युपेत्याशु पेत्याशुरुरोधतस्य யத்னம் பலி ஸ்வஸ்வசுதா சுதா. சாரி, இந்த லைன் வந்து ஃபுல்லா சேர்த்து சொல்லணும். ஏன்னா சுதா சுத அபிஷேக புத்தின்னு வரும். அது பிரிக்க முடியாது அந்த இடத்துல. சோ சேர்த்து சொல்லிடணும். ஈ கிட்ட ராக ஷேல இருந்து ராகத்தை மாத்துற மாதிரி வரும். யத்னம் பலி ஸ்வஸ்வசுதா சுதாபிஷேகைக புத்தி கலுதா பபூதாம். यत्नं भली वसुधा सुधाभिषेकैकबुद्धि कलुतावभूताम्. சுதா கிடையாது, சுதா. அதாவது சுதா சுத்தன்னா பேரன், சுத்தன்னா புள்ள, சுதா சுத்தங்கும் போது பேரன் அப்படின்னு வரும். ஸ்வஸ்வ சுதா சுத்தன்னா என்ன? தன்னுடைய பேரன். இவருக்கு அவனுக்காக வாதாடுறா, இந்த தாத்தா இந்த பேரனுக்காக வாதாடுறா. ओके मैम. मनोरमाया अभिवीरसेनः पिताभ्युपेत्याशुरुरोधतस्य यत्नं भली वसुतासुताभिषेकैकबुद्धि कलुतावभूताम्. मनोरमाया अभिवीरसेनः पिताभ्युपेत्याशुरुरोधतस्य यत्नं भली वसुतासुताभिषेकैकबुद्धि कलुतावभूताम्. ஓகே. சுஜாதாக்குன்னு இப்படி சேர்த்து சொல்றதா வந்துருக்கு. பிரிச்சு சொல்ற மாதிரி இருந்தா அழகா சொல்லலாம். சுதா சுதா அபிஷேகைக, அபிஷேகம்னு சேர்த்து வரும். சோ அபிஷேகம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது, கரெக்ட் இல்ல. ஓகே மேம். சுதா பாலசுப்ரமணியம் மாமி. கிருத்வா விவாதஞ்ச ததோ நிருபௌ த்வௌ. மாமி மியூட் போட்டிருக்கா மேம். சுதா அசோக் வாங்கோ.
नमस्कारं मामि कृत्वा विदां च ततो नृपौ द्वौ விதாமா மேடம் मामि விதாமா விவாதமா विवादं सारी मामि कृत्वा विवादं च ततो नृपौ द्वौ घोरं रणं चक्रतुरिद्धरोषौ घोरं रणं चक्रतुरिद्धरोषौ युधाजिता तत्र तु वीरसेनो युधाजिता तत्र तु वीरसेनो दैवाद्धतो भूद्धरिणा करीव दैवादत्तो भूतधरिणा दैवादतो भूतधरिणा करीव करेक्टा मामि करेक्ट ओके कृत्वा विवादं च ततो नृपौ द्वौ घोरं रणं चक्रदुरिधरोषौ युधाजित चक्रतु रिद्धरोषौ चक्रतुरिद्धदोषौ तू அது தூ சொல்லக்கூடாது चक्र कृत्वा विवादं च ततो नृपौ द्वौ घोरं रणं चक्रतुरिद्धरोषौ युधाजिता तत्र तु वीरसेनो दैवादतो भूधरिणा करीव कृत्वा विवादं च ततो नृपौ द्वौ घोरं रणं चक्रदुरिधरोषौ तुरिधरोषौ युधाजिता तत्र तु वीरसेनो दैवादतो भूधरिणा करीव சோ ரெண்டு பேருக்கும் விவாதம் வந்து போர்ல போய் முடியறது. ரெண்டு பேரும் நல்ல பலசாலி, ஏன்னா எல்லாம் அவாவா நாடு ஆண்டு இருக்கிற ராஜா தான். இருந்தாலும் யுதாஜித் வந்து வீரசேனனை கொன்னுடுறான், இந்த தாத்தாவை கொன்னுடு. நெக்ஸ்ட் சௌமியா வி வாங்கோ. ராஜ்யேபிஷிக்த கலு சத்ருஜித்ஸ. சௌமியா கணேஷ் வாங்கோ. கேட்கலமா? சிவகாமி வாங்கோ. நமஸ்காரம் மேம். ராஜ்யேபிஷிக்த கலு சத்ருஜித்ஸ. ராஜ்யேபிஷிக்த கலு சத்ருஜித்ஸ பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித் ரிபுபித்யுதாஜித். வாய் நல்ல கொளறது எனக்கே. பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித். பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித். நல்ல பேரை வைக்க கூடாது. தௌஹித்ர ராஜ்யம் சுகமேகநாதக. தௌஹித்ர ராஜ்யம் சுகமேகநாதக. சசாச வஜ்ரீவ திவம் மகேஷி. சசாச வஜ்ரீவ திவம் மகேஷி. ராஜ்யேபிஷிக்த கலு சத்ருஜித்ஸ பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித். தௌஹித்ர ராஜ்யம் சுகமேகநாதக. சசாச வஜ்ரீவ திவம் மகேஷி. ராஜ்யேபிஷிக்த கலு சத்ருஜித்ஸ பாலஸ்ததோயம் ரிபுபித்யுதாஜித். தௌஹித்ர ராஜ்யம் சுகமேகநாதக. சசாச வஜ்ரீவ திவம் மகேஷி. ஓகே, சோ அப்பேற்பட்ட ராஜ்யம் சொர்க்க பூமியா இருந்த அந்த அயோத்தியா ராஜ்யத்தை இந்த யுதாஜித்தே பரிபாலனம் பண்ணி, கிட்டத்தட்ட ராஜா மாதிரிதான், பேருக்குதான் அந்த பேரனை வந்து அந்த இதுல உட்கார வச்சுட்டு இவன் ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தான் இந்த தாத்தா. ஷீலா வாங்கோ. நமஸ்காரம் மேம்.
पत्युः पितुश्चापि मृतेरनाथ पत्युः पितुश्चापि मृतेरनाथ भीता विदल्लाभिदमन्त्रियुक्ता भीता विदल्लाभिदमन्त्रियुक्त मनोरमा बालसुता त्वरण्ये मनोरमा बालसुता त्वरण्ये ययौ भरद्वाजमुनिं शरण्यम् ययो भरद्वाजमुनिं शरण्यं पत्युः पितुश्चापि मृतेरनाथ भीता विदल्लाभिदमन्त्रियुक्ता मनोरमा बालसुता त्वरण्ये ययो भरद्वाजमुनिं शरण्यं पत्युः पितुश्चापि मृतेरनाथ भीता विदल्लाभिदमन्त्रियुक्ता मनोरमा बालसुता त्वरण्ये ययो भरद्वाजमुनिं शरण्यम्. பியூட்டிஃபுல். சோ மனோரமாக்கு இங்க இருந்தா நம்மளுக்கு இனிமே நல்லது இல்ல, ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அங்கேருந்து தப்பிச்சு காடு வழியா, அரண்யதான் காடு வழியா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தா, சரணடைஞ்சா, விதல்லாங்கிற அந்த மந்திரியினுடைய துணையோட. சோ இங்க வந்து பால சுதா, தவே போடக்கூடாது இந்த இடத்துல எங்கேயுமே. சுதா, சுதானா வந்து அமிர்தம்னு ஆயிடும், சுத்தானா புள்ள அப்படின்னு அர்த்தம். சோ பால சுத்தா, த போட்டுக்கணும், ஞாபகம். சீதாலட்சுமி வாங்கோ. நமஸ்காரம். தப்போ நமஸ்காரம். தப்போ நிதிர்தீன ஜனானுகம்பி तपो नितिर्दीन जनानुकंपी ज्ञात्वा मुनिस्तां ध्रुव सन्धिपत्नीम् ज्ञात्वा मुनिस्तां ध्रुवसन्धिपत्नीम् उवाच वत्से वसनिर्भयैव उवाच वत्से वसनिर्भयैव तपोवनेत्रास्तु शुभं तवेति तपोवनेत्रास्तु शुभं तवेति तपो नितिर्दीन जनानुकंपी தப்போ நிதிர், நிதிர்தீன ஜனானுகம்பி. கரெக்டா மேம்? அது கரெக்ட்மா. தப்போ நிதிர் இல்ல, நிதிர். சாரி तपो निधिर्दीन जनानुकंपी ज्ञात्वा मुनिस्तां ध्रुवसन्धिपत्नीम् उवाच वत्से वसनिर्भयैव तपोवनेत्रास्तु शुभं तवेति तपो निधिर्दीन जनानुकंपी ज्ञात्वा मुनिस्तां ध्रुवसन्धिपत्नीम् उवाच वत्से वसनिर्भयैव तपोवनेत्रास्तु शुभं तवेति. सावित्री पीछे मम्मी. अल्पोऽप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि अल्पोऽप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि ரோகோப்யேவம் இருக்கு, ரோகோபி அப்படின்னு பண்ணிட்டு ஏவம்னு ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்ப அடிச்சுடுங்கோ. ஏ அந்த ஏயா அந்த ஏவ அடிச்சுடுங்கோ. பி அண்ட் ஏ, யோட ஏ அந்த போட்டு போங்க. அல்போப்யுபேக்ஷ்யோ ந ரிபுர்னரோகோபி अल्पोऽप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि ஏவம் ஸ்மரன்னாஷு நிருபோ யுதாஜித் एवं स्मरन् नाशु निरपो युधाजित्. டான்ஸ் ஆடுறது. தாம் ஹர்த்து காமஸ்ஸ சுதாம் மஹர்ஷேஹே तां हर्त कामस्य सुतां महर्षे ஹே ये விசர்கம் இருக்கா? महर्षे प्रापाश्रमं मन्त्रिवरेण साकम् प्रापाश्रमं मन्त्रिवरेण साकम् अल्पोऽप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि एवं स्मरन् नाशु निरपो युधाजित् तां हर्त कामस्य सुतां महर्षे
प्रापाश्रमं मन्त्रिवरेण साकम् अल्पोप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि एवं स्मरन् नाशु निर्पो युधाजित् ஸ்மரன் நாஷு yes ma'am. एवं स्मरन् नाशु निर्पो युधाजित् तां हर्त कामस्य सुतां मगशे प्रापाश्रमं मन्त्रिवरेण साकम् மகர்ஷேஹே அங்க ஒரு விசர்க்கம் மட்டும் போட்டுக்கோங்க, பாக்கி எல்லாம் கரெக்ட். இன்னொரு சொல்லணுமா மேம்? இல்ல இல்ல, விசர்க்கத்துக்காக உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நெக்ஸ்ட் சத்யகலா வாங்கோ. இது வரைக்கும் சொன்னேன் 11th one. சோ இதுதான் வந்து சொன்னேன், ரோகமா இருந்தாலும் சரி சத்ருவா இருந்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது நம்மளுக்கு கஷ்டத்துல வந்து முடியும். அதாவது உடம்புக்கு வியாதி வந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை எராடிகேட் பண்ணணும். அதே மாதிரி சத்ருவா இருந்தாலும் உடனே அழிச்சிடணும் அப்படிங்கறதுதான் யுதாஜித்தோடைய கொள்கை. சோ இவாளை இப்படி எங்கேயாவது தப்பிச்சு போனாலே போட்டோன்னு விடக்கூடாது, பின்னாடி திருப்பியும் இங்க வந்து அட்டகாசம் பண்ணுவா, கொன்னுடணும் அவளை அப்படின்னு ஆள் அனுப்பி தேடுறா. பரத்வாஜ முனியில ஆசிரமத்துலதான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சத்யகலா வாங்க. நமானிதஸ்தேன தபஸ்வினாச சசி ரவிசங்கர் மாமி வாங்க. சரோஜா மாமி வாங்கோ. ஐயோ தொண்டை வலிக்கிறது எனக்கு. சொல்லுங்க மாமி. நமானிதஸ்தேன தபஸ்வினாச நமானிதஸ்தேன தபஸ்வினாச மனோரமாம் நைவ சுதஞ்சலேபே மனோரமாம் நைவ சுதம் சலேபே பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்த்ரி பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்த்ரி வாச்சா நிவృத்த ஸ்ருதி கௌஷிகோ பூத் வாச்சா நிவృத்த ஸ்ருத கௌஷிகோ பூத். இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க கரெக்ட். நமானிதஸ்தேன தபஸ்வினாச மனோரமாம் நைவ சுதம் சலேபே பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்த்ரி வாச்சா நிவృத்த ஸ்ருத கௌஷிகோ பூத். நமானிதஸ்தேன தபஸ்வினாச மனோரமாம் நைவ சுதம் சலேபே பிரஹர்த்து காமோபி முனிம் சமந்த்ரி வாச்சா நிவృத்த ஸ்ருத கௌஷிகோ பூத். கௌஷிக முனிவர் இங்க எங்க வந்தார்? ஸ்ருத கௌஷிகர்னா யாரு சொல்லுங்க? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸ்ருத கௌஷிகர்ங்கிறது வந்து விஸ்வாமித்திரரோட பேர். மேம் லேபே அந்த இடத்துல விசர்க்கம் கிடையாதா? எங்கம்மா? செகண்ட் லைன்ல மனோரமாம் நைவ சுதம் ச லேபே ஹே எல்லாம் கிடையாதுங்க. ஓகே போர் அடிச்சா ஒரு விசர்க்கம் போட்டு போயில கிடையாது. இல்ல அது புக்குல இருக்கு எனக்கு. அடிங்கோ. சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ. சோ ஸ்ருத கௌஷிகர்ங்கிறது விஸ்வாமித்திரரை சொல்றார். சோ இங்க வந்து வர பரத்வாஜ முனிவர் அனுப்ப முடியாது, இங்க என் பாதுகாப்புல என்ன சரணடைஞ்சவாள அப்படி எல்லாம் உன் கூட அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற யுதாஜித்தும் சண்டை போடுறா. அப்போ மந்திரிகள் வந்து விஸ்வாமித்திரருடைய கதையெல்லாம் அந்த யுதாஜித்துக்கு சொல்லி, இல்ல முனிவர்களோட நம்ம இது வச்சுக்க வேண்டாம், ஏன்னா அவளோட சண்டை போட்டா நம்ம தான் தோத்து போவோங்கிறத எடுத்து சொல்றா. அவனும் கன்வின்ஸ் ஆகி திருப்பியும் நாட்டுக்கு போயிடும். லாஸ்ட் ஸ்லோகம் சாந்தினி ரவி மாமி வாங்க. ஏவம் முனிஸ்தாம் சசுதாம் ரரக்ஷ ஏவம் முனிஸ்தாம் சசுதாம் ரரக்ஷ भीतोऽस्मि संसारयुधाजितोऽहम् भीतोऽस्मि संसारयुधाजितोऽहम् न मे सहायोऽस्ति विना त्वयैष न मे सहायोऽस्ति विना त्वयैष तनूपुरं ते चरणं नमामि
तनूपुरं ते शरणं नमामि एवं मुनिस्तां सुताम्ररक्ष दीदाग्नि विताल संसारयुताजितो दूतो पीतोऽस्मि संसारयुताजितोऽहं न मे सहायोऽस्ति विना त्वयैष तनूपुरं ते शरणं नमामि एवं मुनिस्तां सुताम्ररक्ष पीतोऽस्मि संसारयुताजितोऽहं न मे सहायोऽस्ति विना त्वयैष विनात्वयै विनाद्वयैष तनूपुरं ते शरणं नमामि ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. சோ எனக்கு எந்த குரு முனிவரும் இல்லை, எனக்கு அடைக்காலம் கொடுக்கறதுக்கு எந்த முனிவரும் இல்லை. இந்த யுதாஜித் எப்படி இவாள அழிக்க வராலோ அந்த மாதிரி இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த யுதாஜித்து என்ன அழிக்கிறது. அதனால நான் சரணடைகிறதுக்கு எனக்கு பரத்வாஜ முனி மாதிரி எந்த முனிவரும் தெரியாது, உன் பாதத்துலதான் நான் சரணடைகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் காலியே விழற. நீதான் என்ன ரட்சிக்கணும், காப்பாற்றணும். சோ ஸ்லோகம் பை ஸ்லோகம் ஸ்லோகம் இது சொல்லியாச்சு மீனிங். ஒரு வாட்டி நம்ம இப்ப ஃபுல்லா சொல்லலாம். சதுர்தச தசகः சுதர்சன கதா பரத்வாஜாசிரம பிரவேசம். எல்லாருமே கூட மியூட்ல சொல்லுங்க. ராஜா புராசீத் கில கோசலேஷு धर्मैकनिष्ठो ध्रुवसन्धि नामा आस्तां प्रिये अस्य मनोरमा च लीलावती चेति दृढानुरक्ते मनोरमासूत सुदर्शनाख्यं कुमारकं शत्रुजितं च सान्याः सान्या संवर्धयन्स्तौ मृगया विहारी वने नृपोहा हरिणा हतोऽभूत् विचिन्तयन् राजकुलस्य वृत्तं तज्ज्येष्ठपुत्रस्य सुदर्शनस्य राज्याभिषेकाय गुरुर्वसिष्ठः चकार मन्त्रं सचिवैः समेतः मातामहः शत्रुजितो युधाजित् अभ्येत्य सद्यो मितवीर्यशाली राज्ये स्वदौहित्रमिहाभिषिक्तं कर्तुं कुबुद्धिः कुरुते स्म यत्नम् मनोरमाया अपि वीरसेनः पिताभ्युपेत्याशुरुरोध तस्य यत्नं बली स्वस्वसुतासुताभिषेकैकबुद्धि खलु तावभूताम् कृत्वा विवादं च ततो नृपौ द्वौ घोरं रणं चक्रतुरिद्धरोषौ युधाजिता तत्र तु वीरसेनो दैवाद्धतो बोद्धरिणा करीव राज्येऽभिषिक्तः खलु शत्रुजित्स बालस्ततोऽयं रिपुभिद्युधाजित् दौहित्रराज्यं सुखमेकनाथः शशास वज्रीव दिवं महेशी पत्युः पितुश्चापि मृतेरनाथा भीता विदल्लाभिदमन्त्रियुक्ता मनोरमा बालसुता त्वरण्ये ययौ भरद्वाजमुनिं शरण्यम् तपोनिधिर्दीनजनानुकम्पी ज्ञात्वा मुनिस्तां ध्रुवसन्धिपत्नीम् उवाच वत्से वस निर्भयैव तपोवनेत्रास्तु शुभं तवेति अल्पोऽप्युपेक्ष्यो न रिपुर्नरोगोऽपि एवं स्मरन्नाशु नृपो युधाजित् तां हर्तुकामस्तसुतां महर्षेः प्रापाश्रमं मन्त्रिवरेण साकम् न मानितस्तेन तपस्विनाथ मनोरमां नैव सुतं च लेभे
प्रहर्तु कामोऽपि मुनिं समन्त्री वाचा निवृत्त श्रुतकौशिको भूत् एवं मुनिस्तां ससुतां ररक्ष भीतोऽस्मि संसारयुधाजितोऽहम् न मे सहायोऽस्ति विना त्वयैष स नो पुरन्ते चरणं नमामि ॐ श्रीमात्रे नमः ஓகேவா ஓகே யார் சொல்றேன் எண்டிங் ஸ்லோகா யாராவது சொல்லுங்க சொல்லிட்டேன் மேம். சொல்லுங்க ப்ளீஸ் यदक्षर पदप्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि सारी राक्षसना पद पादाक्षराणि च विसर्गबिन्दुमात्राणि पदराक्ष क्या पद पादाक्षराणि च विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि च अतिरिक्तानि समश्व परमेश्वरी अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष मां जगदीश्वरी सर्वं श्री जगदम्बार्पणमस्तु யாரு நெக்ஸ்ட் என்ன ஆப்போறதுன்னு ஆவலா இருக்கு தெரிஞ்சுக்க நான் இருக்கேன் மேம்